Dear friends and students, welcome back to Nurses Profile Channel. இந்த வீடியோல நம்ம evergreen paramedical courses என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறது பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய paramedical courses இருக்குது. கவர்மெண்ட் செக்டார்லயும் சரி, பிரைவேட் செக்டார்லயும் சரி, அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ், சர்டிபிகேட் கோர்சஸ், டிகிரி கோர்சஸ்னு நிறைய கோர்சஸ் இருக்குது. எனிவே என்ன பொறுத்தவரையில ரெண்டு paramedical courses குறிப்பா டிகிரிக்கு அண்டர்ல வரக்கூடிய ரெண்டு paramedical courses நான் எப்பவுமே வந்து evergreen courses அப்படின்னு சொல்லுவேன். evergreenனா என்ன அர்த்தம்? என்னைக்கும் வந்து பசுமையா இருக்கும், என்னைக்கும் வந்து வேலை வாய்ப்பு இருக்கும், என்னைக்குமே அந்த கோர்ஸுக்கு வந்து வேல்யூ இல்லாம போகாது. அப்படிப்பட்ட ரெண்டு கோர்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ்ல ஒருவேளை இந்த கோர்ஸ்ல ஏதாவது நீங்க எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். ஒரு பெஸ்டான கோர்ஸ் தான். இருந்தாலும் என்னோட சஜஷன்ஸ், என்னோட ஐடியாஸ் தான் நான் இந்த வீடியோல சொல்றேன். நீங்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸை படிச்சு நல்ல நிலைமையில செட்டில் ஆனவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க இந்த கோர்ஸை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தேர்ந்தெடுத்துக்கோங்க. சோ ரெண்டு எவர்கிரீன் பாராமெடிக்கல் கோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். உங்களுக்கே தெரியும் நர்சிங்கோட ஒரு வாண்டட், அதாவது நர்சிங்கோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளோட ஹெல்த் கேர் ஃபீல்டுல வந்து பெரிய அளவுல இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி டாக்டர் இல்லாம மேனேஜ் பண்ண முடியாதோ அதே மாதிரி நர்சஸ் இல்லாமலும் என்ன செய்ய முடியாதுன்னா மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு பார்மசிஸ்ட் இல்லாம உங்களால என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு இசிஜி டெக்னீஷியன் இல்லாம மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு ஓடிஏடி டெக்னீஷியன் இல்லைன்னா மேனேஜ் பண்ணிடலாம். அண்ட் ஒரு லேப் டெக்னீஷியன் இல்லைன்னா கூட மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேலையில சில நேரங்களில் நம்மளோட நர்சஸே வந்து பண்ணிடுவாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஓடிஏடி எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே கார்டியாக் டெக்னாலஜி முடிச்ச பர்சன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே நர்சஸ் இருப்பாங்க. நர்சஸே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஓடிலையும் வேலை பார்ப்பாங்க, ஐசிலையும் வேலை பார்ப்பாங்க, ஈவன் பார்மசில கூட என்ன செய்வாங்க அப்படின்னா வேலை பார்ப்பாங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் கிரீன் பாராமெடிக்கல் கோர்ஸ். இந்த வருஷம் மட்டும் இல்ல, என்ன எத்தனை வருஷம் போனாலும் 10 இயர்ஸ் போனாலும் சரி, 20 இயர்ஸ் போனாலும் சரி, இந்த பிஎஸ்சி நர்சிங்கோட வாண்டட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ் டியூரேஷன். உங்க எல்லாருக்குமே தெரியும், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே படிக்கலாம். என்ன ஒண்ணு, இந்த கோர்ஸை வந்து நம்ம ஏன் எவர்கிரீன் கோர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட் டே உங்களால என்ன செய்ய முடியும்னா வேலைக்கு போக முடியும். உங்க வீட்டுக்கிட்ட வேலை போகலாம், இல்லைன்னா உங்களோட டவுன்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட சிட்டியில உள்ள ஹாஸ்பிட்டல்ல உங்களால என்ன செய்ய முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். ஒரு ஸ்டாஃப் நர்ஸா உங்களோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒரு நர்சிங் ஆஃபீஸர் லெவலுக்கு உங்களால என்ன செய்ய முடியும்னா ப்ரொமோட் ஆக முடியும். அண்ட் இந்த பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு நமக்கு ஜாப் வேகன்சி எந்தெந்த செக்டார்ல எல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல வந்து உங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நீங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டார்ல உங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். எய்ம்ஸ் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல ஒரு நர்சிங் ஆஃபீஸரா நீங்க ஒர்க் பண்ணணும்னா ஒரு பிஎஸ்சி நர்சிங் மட்டும் நீங்க வந்து முடிச்சிருந்தீங்கன்னா போதும். அடுத்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லவே வேண்டாம், அந்த அளவு நர்சிங்க்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்க ஊர்லயோ இல்லைன்னா உங்களோட ரிலேட்டிவ்லயோ நீங்க பார்த்திருப்பீங்க, நர்சிங் முடிச்சுட்டு அயர்லாந்து அண்ட் யூகே, பிரான்ஸ், யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா அண்ட் கல்ஃப் கண்ட்ரின்னு செட்டில் ஆகி லைஃப்ல பெரிய அளவு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய நிறைய பேரை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா பார்த்திருப்பீங்க. ஸோ நானுமே பார்த்திருக்கிறேன். என் கூட படிச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு அப்ராட்ல இருக்கிறாங்க. எங்களோட ஃபேமிலியில வந்து அப்ராட்ல இருக்கிறாங்க. ஸோ நல்ல அளவுல ஏர்ன் பண்ணி பயங்கரமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா லைஃப்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த கோர்ஸுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது. நீங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு அடுத்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எம்எஸ்சி நர்சிங் படிக்கலாம். எம்எஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு அடுத்து நீங்க எம்ஃபில் பண்ணலாம். எம்ஃபில் வந்து பிஹெச்டி வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நர்சிங்ல பண்ணலாம். அண்ட் இந்த பிஎஸ்சி நர்சிங்ல என்ன ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சு முடிக்கிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் சைடு ஒர்க் பண்றீங்க, ஆனா எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றது பிடிக்கல, எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பிடிக்கல, அங்க உள்ள ஒர்க் நேச்சர் பிடிக்கல, இல்ல என்னோட ஃபேமிலிக்கு பிடிக்கல, நைட் டியூட்டி வருது, எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்க உங்களோட அந்த கேரியர்ல உங்களோட ஒர்க்கை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டீச்சிங் லைன்ல வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அதாவது நர்சிங் படிக்கக்கூடிய ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா டீச் பண்ண போகலாம். ஸோ அங்க போகும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற போஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணி நீங்க அடுத்து நர்சிங் டியூட்டருக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணீங்கன்னா ஒரு நர்சிங் காலேஜ்ல அண்ட் இல்லைன்னா வந்து ஒரு நர்சிங் ஸ்கூல் ஆஃப் நர்சிங்ல வந்து பிரின்சிபலா ஒர்க் பண்ற அளவுக்கு இந்த கோர்ஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ இருக்குது. அண்ட் எந்த ஒரு கோர்ஸுமே படிச்சு முடிச்சு அடுத்த நாளே நம்மளால வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. பட் துணை மருத்துவ படிப்புகள்ல உள்ள இந்த பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரை நீங்க படிச்சு முடிச்சு அடுத்த நாளே என்ன செய்ய முடியும்னா வேலைக்கு போக முடியும்.
முடியும். சம்பளம் அப்படிங்கிறது முதல்ல கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களோட சேலரி வந்து வேற லெவல்ல இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா சேலரிங்கிறது நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க எவ்வளவு திறமைசாலிகளா இருக்கிறீங்க, எவ்வளவு வேலை தெரியுது, இதெல்லாம் பொறுத்துதான் சேலரி அப்படிங்கிறது நிர்ணயிக்க முடியும். இனி செகண்டா இருக்கக்கூடிய பெஸ்டான அடுத்த எவர்கிரீன் கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபார்ம். ஏன் இந்த பிஃபார்ம் வந்து எவர்கிரீன் கோர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா, எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு நர்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டோ, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அந்த பேஷண்ட்ஸ் வந்து கேர் பண்றதுக்கு நர்சஸ் வந்து இம்பார்ட்டன்டோ, அதே மாதிரி ஒரு நோய்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா ஒரு நோய்க்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு மருந்து அப்படிங்கிறது முக்கியம். ஹாஸ்பிட்டல்ல என்னதான் டாக்டர் இருக்கிறாங்க, நர்ஸ் இருக்கிறாங்க, அதர் டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க, பட் மருந்து இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மருந்து சம்பந்தமாப்பட்ட படிப்பு படிக்கிறது தான் வந்து பிஃபார்ம். ஸோ இந்த கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் படிச்சு முடிச்சோன்னா ஒரு ஃபார்மசில தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும், கடையில நின்று மருந்து விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மசில நீங்க வந்து ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்றது. பட் அதையும் தாண்டி நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஃபார்ம் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பிஃபார்ம் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க கவர்மெண்ட் செக்டார்ல என்ன செய்யலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம், பிரைவேட் செக்டார்ல உங்களால ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் செக்டார்னா என்ன, இந்த மருந்துகளை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ், பார்மசூட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னையில மட்டுமே அவ்வளவு கம்பெனிஸ் இருக்குது. உலகம் ஃபுல்லா பார்மசூட்டிகல் கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கம்பெனிஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சன்ஃபார்மா இருக்குது, அண்ட் டாக்டர் ரெட்டி, சிப்லா, டோரன், ஆர்பிண்டோ. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்மசூட்டிகல் கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனிஸ்குள்ள எல்லாம் உங்களுக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது. ரிசர்ச் சைட்ல இருந்து அந்த மெடிசின்ஸை வந்து தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செய்யற இடங்கள்ல இருந்து அண்ட் அதை டெஸ்ட் பண்ற இடங்கள்ல இருந்து லேப் வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து அதிகமா இருக்குது. ஸோ இந்த பிஃபார்மும் அதே மாதிரி தான், நீங்க படிச்சு முடிச்சோன்னு உங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை எனக்கு பிஃபார்ம் முடிச்சுட்டேன் ஆனா எனக்கு எங்கேயுமே ஒர்க் பண்ண பிடிக்கல, நான் வெளியே போய் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஓனா ஒரு ஃபார்மசி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கம்மியான முதலீடுல ஒரு ஃபார்மசி வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்க பினிஷ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபார்மசி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு முதலாளியா இருந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா 4 பேருக்கு வந்து வேலை கொடுக்குற அளவு ஒரு ஃபார்மசியை வந்து ஓபன் பண்ண முடியும். உங்க ஊர்லயே நீங்க பார்த்திருப்பீங்க, சில ஃபார்மசி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவல்ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா வளர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மசி ஸ்டார்ட் பண்றதுக்கான எலிஜிபிள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அடுத்து பிஃபார்ம் முடிச்சுட்டு நீங்க ஹையர் ஸ்டடீஸா எம்ஃபார்ம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். எம்ஃபார்ம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எம்பிஏல வந்து பார்மசூட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அடுத்து நீங்க ஃபார்மா டி வரைக்கும் பண்ணலாம். வேற எந்த கோர்ஸ்லயுமே இல்லாத ஒரு பெனிஃபிட் இந்த கோர்ஸ்ல இருக்குது. நீங்க பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்மா டி, டாக்டர் ஆஃப் பார்மசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல லேட்டரல் என்ட்ரியா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணி உங்களால ஃபார்மா டி வரைக்கும் படிக்க முடியும். ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிஃபார்ம் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு எவர் கிரீன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் நல்லா இதை பத்தின நாலேஜை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இந்த கோர்ஸை படிச்சு ஒர்க் பண்ணவங்க கிட்ட பேசி எந்த அளவு பெட்டரா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எல்லாமே நீங்க பார்த்துட்டு உங்க ஃபேமிலியோடய நீங்க டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா முடிவெடுத்து படிங்க. தேங்க்யூ.